ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமேன். சத்தம் ஒன்று ரெண்டோ தான் வருது. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமென். ஆமேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த வருஷத்தோட கடைசி நாளில் நம்ம வந்து நிற்கிறோம், அப்படி தானே? அதாவது இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு பயணம் அப்படின்னா எப்படி? ஒரு பயணம் அப்படின்னா இங்கேருந்து இப்போ சென்னை போயிட்டு வரணுன்னா இங்கே புறப்பட்டு சென்னை போயிட்டு அங்கே நம்ம என்னென்னலாம் வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டு மறுபடியும் நம்ம எங்கே புறப்பட்டோமோ அந்த இடத்துல வந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது தான் ஒரு முழுமையான பயணம், அப்படி தானே? ஆமேன். அதே போல தான் இந்த 2021 ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பேராலயத்திலேயோ இல்லை உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் இந்த 2021 பிரயாணத்தை ஆரம்பித்தோம். இவ்வளோ நாள் வந்தோம். எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இடையில நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுதுல்ல, நிறைய டோல்கேட் வந்துச்சுது. எதிர்பார்க்காத செலவுகள். டோல்கேட் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த இடத்துல டோல்கேட் இருந்துச்சுது. அந்த இடத்துல அந்த டோல்கேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு பொருளாதாரம் தந்தார். சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது சின்ன சறுக்கல், ஆனால் நம்ம வண்டி விழுந்து போகலை, ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தேவனை நாம் கரம் தட்டி பாடலாமா? கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே முதலாவது பாடல், தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தோமப்பா, எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன்
துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தாமே, மன்னாயமக்கும் நீர்தாமே. எந்நாளும் எங்கள் துணை நீர். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டார். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு விதமான பதட்டத்தோடையே நாம் கடந்து வந்தோம். கொரோனா வைரஸ் முடிஞ்சு வர்ற டைமில் புதுசாக என்ன வந்துட்டு, ஒமிக்ரான் வந்துட்டு. அது எப்படி வரப்போகுதோ தெரியலை. ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக லாக் ஆகிட்டு, எனக்கு என்ன செய்யன்னு தெரில. நான் இருந்த வீட்டில் இருந்தும் எங்களுக்கு குடும்பமாக இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனதுனால எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டையும் காலி பண்ணி வெளியே வந்துட்டோம். இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுனீங்க? அது தெரியலையா. ஆனால் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு 3 நேரமும் அனுதினமும் ஆகாரம் தந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க கடவுள் நம்ம கூட இருக்கிற ஆசீர்வாதம். எந்த நெருக்கடி வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. நிறைய நம்ம நெருங்கிய நண்பர்கள் கூட சொல்லியிருக்கலாம், நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு. நம்முடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் யாருமே நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வரும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கூட இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த 2021ஆம் ஆண்டில் இம்மட்டும் நம்ம கூட இருந்து தாயாக, தகப்பனாக, நண்பனாக, உறவினராக இருந்து வழிநடத்தி வருகிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய பாதைகளை எல்லாம் அழகாக வழிநடத்தி வந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் மனமே நீ ஆண்டவரை துதி செய் என்று சொல்லி 2வது பாடலை பாடுவோம். துதி செய் மனமே நிதம் துதி செய். மனமே நீதம் துதி செய், துதி செய், இம்மட்டும்
உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகபரனுள் காவலனாயிருந்தாரே, ஏகபரனுள் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நீதம் துதிசை, தாய் தந்தை நானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை நானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை எனக்கும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நீதம் துதிசை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று கொள்ளலாமா? ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்தோம். அது சின்ன பாவமும் பெரிய பாவம், நிறைய நேரங்களில் எது பாவம்னே தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கூட ஆண்டவர் நம்மை அனுதினமும் மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாக, ஒவ்வொரு வரியும் உணர்ந்தவர்களாக நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளில் 4வது பாடல், நம் தேவனை துதித்து பாடு என்கின்ற பாடல் நாம் பாடுவோம். நம் பாவம் யாவையும் நீக்கி
அவர் நம்மை மீட்டார். அவர் நாமத்தை நாம் போற்றுவோம். நின்ற வண்ணமாக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தினார். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல நாம் நடந்து வந்த வழிகள், கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் தெய்வம் நம்மை சுமந்து வந்தார். பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்தார். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்தார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவதற்காக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஓராண்டு காலம் முழுவதும் ஜீவன், சுகம், பலன்,
பாதுகாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். பயந்து போயிருந்தோம். தொற்று வியாதிகள் எங்கும் சூழ்ந்திருந்த பொழுது, பொல்லாப்புகள் எங்கும் நிறைந்திருந்த பொழுது, ஐயோ என்ன செய்வோம் என்று தவித்த பொழுது, ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தினாரே. நம் பிள்ளைகளை பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தை திறந்து, நாவை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லை, நம்மை தோள்மேல் வைத்து சுமந்து வருகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்மை தோள்மேல் வைத்து சுமந்து வருகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை எத்தனை பெரியது! ஆண்டவருடைய கிருபை எத்தனை பெரியது! அவருடைய அன்பை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுங்க. ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை பயணத்திலே ஏக துணையாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக துணையாய் வருபவரே, சொல்லுவோம். நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததை. எல்லாம் சொல்லுவோம். நேற்றைய துயரமெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றி. எல்லாரும் கரங்களை வச்சு ஆண்டவர் நன்றி சொல்லி பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே
ஜெபம் செய்பவரே. ஆமென். சேர்த்து சொல்லுவோம். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. சபையாரில் யாராவது ஒருவர் நன்றி ஜெபம் பண்ணுவதற்கு, நம்முடைய சபையாரில் யாராவது ஒருவர் முன்பதாக வந்து நன்றி ஜெபத்தை ஏறெடுங்கள். தேங்க்யூ. முன்னூற்றி 60வது நாளை காண செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 52வது பரிசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் நம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிப்பதற்கு இரக்கம் பாராட்டினீரே, உம்முடைய கரத்தினாலே தூக்கி எடுத்தீரே, அப்பா பிதாவே என்று சொல்ல முடியான பாக்கியத்தை தந்தீரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு நன்மை குறையாதபடிக்கு சுகம் தந்து பலன் தந்து பாதுகாத்து உம்முடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து காத்து கோழி தன் குஞ்சுகளை காக்கும் மண்ணும் எங்களை காத்து கொண்டு வந்தீரே. உமக்கு கோடி 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 நன்றி. சத்துருங்களை தொடாதபடி பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வழிகள் எல்லாம் எங்களை காத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களை இம்மட்டுமாய் கொண்டு வந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2021ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்கும்படி கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களில் அற்புதத்தை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் உன்னோட கூட இருந்து மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையில் உமக்கு தருகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், மகிமைப்படும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஜெப நிலையிலே நாம் உட்காருவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஓராண்டு காலம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையாவது செய்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மன்னிக்கும்படிக்காய், ஆண்டவர் மன்னிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, தேவன் பரிசுத்தமுடையவர். தூய்மையுள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, யாக்கோபின் தேவன் பரிசுத்த, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பரிசுத்த, மகிமையாய் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் செய்த தவறுகள், சமுதாயத்தில் நாங்கள் செய்த தவறுகள், பணி செய்த இடத்திலே செய்த தவறுகள், எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் நாங்கள் செய்த தவறுகள், வாழும் மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயிலும் செய்திருந்தால் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். மன்னிப்பதற்கு அவருடைய கரம் தயை பெருத்திருக்கிறது. மன்னிப்பதற்கு அவருடைய கரம் தயை பெருத்திருக்கிறது.
உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னை கழுவும். சொல், செயல், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையாயிலும் நானும் எங்கள் குடும்பத்தாரும் செய்திருப்போம் என்று சொன்னார். தயவாய் இறங்கும் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த காலை வேளையிலே எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் ஐயா. எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்முடைய பாவங்களை மனப்பூர்வமாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை சில நிமிடங்கள் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய்மை இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிப்பது இல்லை. தேவனை தரிசிக்க வந்திருக்கிறேனோ தூய உள்ளத்தோடு அவரை தரிசிக்க வேண்டாம். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை மன்னிங்க ஆண்டவரே. அநேக நேரங்களிலே குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, குற்ற மனசாட்சியினால் இரவு நேரங்களிலே உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் உங்களுடைய குற்ற உணர்வுகளை, குற்ற மனசாட்சியை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஐயோ, நான் செய்த தவறுகள் என் முன்பதாக வந்து நிற்கிறது. சங்கீதக்காரன் சொன்னான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. பாவம் வாசற்படியில் படுத்திருக்க என்னை மன்னியும் கர்த்தாவே. உதவி செய்யுங்க. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் என்னை கழுவுங்க ஆண்டவரே. நான் ஒரு புதிய படைப்பாக ஒரு புதிய வருஷத்துக்குள் செல்வதற்கு இந்த ஆராதனை வேளை எனக்கு ஆசீர்வாதமாக தந்தீரே. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய கரங்களில் நம்மை தாழ்த்துவோம். அருமையானவர்களே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நம்மை அர்ப்பணித்த ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்லுவோமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் உள்ளத்திலே உணர்ந்து ஜெபிப்போம். நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருமையானவர்களே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை யாவரும் செய்து சொல்லுவோம். பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தார்
ரட்சகரே இயேசுநாதா ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய தவறுதல்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்ற நல்ல நிச்சயத்தோடு பெண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் முன் வந்து ஆண்டவர் நம் குற்றங்களையும் பாவங்களை மன்னித்து புது வாழ்வை நமக்கு தந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபம் ஏறெடுக்க தாய்மார்களிலே நான் யாராவது ஒருவர் அன்போடு அழைக்கிறேன். ஜெபிக்கிற கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்திலே திருச்சபைக்காக ஜெபிக்க விரும்புகிற யாராவது ஒருவர் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடுவதற்கு ஒரு சொட்டு கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. கர்த்தர் எங்களை எவ்வளவோ எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து எங்களை இதுவரை நீர் நடத்தி வந்தீருமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். முன்னே நாங்கள் தூரமாக இருந்தோம், இப்பொழுதோ உம்முடைய சமீபத்தில் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீர் மறுத்த நிமித்தமாய் ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளவோ குறைவாய் நாங்கள் இருந்தாலும், எவ்வளவோ ஆண்டவரே நாங்கள் குறைவாய் நடந்தாலும் எங்களை ஒவ்வொரு முறையும் மன்னித்து அந்த சிலுவையில் எங்களுடைய பாவங்களெல்லாம் நீர் சுமந்து தீர்த்து நிமித்தமாய் ஆண்டவரே எங்களை ஜீவன் பலன் சுகம் கொடுத்து இந்த 2021 எத்தனையோ நல்லவர்கள் இல்லை, பொல்லாதவர்களாகி நாங்கள் பாவிகளான எங்களை உம்முடைய சமூகத்தில் நீர் கூட்டி சேர்க்க கிருபை கொடுத்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம். தாவீது சொன்னது போல, நான் எம்மாத்திரம் என் வீட்டாரும் எம்மாத்திரம் என்றது போல எங்கள் சபையில் இதுவரை நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஒருவரும் தகுதியற்றவர்கள் சுவாமி. பாவிகளான எங்களை நேசித்து ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பட நீர் செய்த அத்தனை உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை நீர் சிலுவையில் சுமந்ததினால் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர். அந்த அன்பை நீமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் இன்னும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் நடத்தும் தேவன். ஆண்டவரே அருளின சொல்ல முடியாத இவுக்காக உமக்கு கோடான கொடி சோதர சுவாமி. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உடைய கிருபினால் எங்களை நடத்தி உடைய வருகை வரை நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் செய்ய போகிற தயவுக்காக கோடான கொடி சோதரம் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நாங்கள் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. ஆம் பிதாவே, எங்களுடைய நன்றிகளையும் நீர் ஏறெடுத்து ஏற்றுக்கொண்டீர். எங்களை அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்தீர்.
அந்த நல்ல நன்றி உணர்வோடு உம்மை துதிக்கிறோம். இந்த துதி ஆராதனையில் உமது பிரசன்னம் இருப்பதற்காக எங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த அன்புக்காக நன்றி, அந்த அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும் ஒருமுகப்பட்டு ஒரு மனதோடு ஆண்டவர் நம் உள்ளத்தில் பேச கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே 3வது பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஒரு மனதை தாங்கப்பா. உங்களுடைய சபையிலிருந்து நாங்கள் கடந்து செல்லும்போது உங்கள் மன்னா எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை சிறப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நம் நடுவிலே அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய நடுவிலே அதிசயங்களை செய்கிறவர். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். நீங்க வேண்டிக் கொள்வதை, நீங்கள் வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வேண்டிக் கொள்வதை, நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் தருவார். யான் தெரியுமா? ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 61ஆம் அதிகாரம், அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 9வது வசனம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ, ஆண்டவர் அதை உங்களுக்கு அருளி செய்வார். தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தெரியுது. கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா அப்படி சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் தருவார், நிச்சயமாய் தருவார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாபேஸ், இந்த யாபேஸை குறித்து வேதத்தில் வேறு எங்கும் நாம் படிக்க முடியாது. யாபேஸ் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவருக்கு செய்த காரியம் என்ன என்பதை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். யாபேஸ் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 9வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்றால் துக்கம், யாபேஸ் என்றால் பாரம், யாபேஸ் என்றால் பிரச்சனை. துக்கத்தோடு பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று அவனுடைய தாய் பெயரிட்டான். ஒரு நாள் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். சந்தித்த பொழுது அவன் சில உதவிக்காக வந்திருந்தான். அவனிடத்துல உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா என் பெயர் 3 துட்டு அப்படின்னா. அவன் பேர் என்ன பேர்? 3 துட்டு. ஏப்பா உன் பேர் 3 துட்டு? அது போங்கய்யா, நான் பிறந்த பொழுது எங்கள் வீட்டில் 3 துட்டு கூட கிடையாது, 3 காசு கூட கிடையாது. அதனால் எனக்கு 3 துட்டு அப்படின்னு சொல்லி பெற்றோர் பெயர் வைத்து விட்டார்கள். உங்களுடைய பெயருக்கும் அர்த்தம் தெரியும். யாபேஸ் குழந்தையாக இருந்திருப்பான். யாபேஸ் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனை எல்லோரும் அழைத்திருப்பார்கள். யாபேஸ் இங்கே வா, யாபேஸ் இங்கே வா என்று அழைத்திருப்பார்கள். சந்தோஷமாக வந்திருப்பான், மகிழ்ச்சியாக வந்திருப்பான். மகிழ்ச்சியாக வந்த அவனுடைய வாழ்விலே ஒரு நாள் அவன் தாயினிடத்தில் நிச்சயமாக பேருக்கு அர்த்தம் கேட்டிருப்பான். ஆனால் இன்றைக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. பாதி பேர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது எங்கள் வாய்க்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது.
தாத்தா பேரில் ஒரு எழுத்து, பாட்டி பேரில் ஒரு எழுத்து, மாமா பேரில் ஒரு எழுத்து, எல்லாருடைய பேர்லையும் ஒவ்வொரு எழுத்தை எடுத்து கடைசியில் அந்த பேர் என்ன ஆயிடுது, சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுது. யாபேஸ் அவன் தாய் சொல்லியிருப்பார், நீ துக்கம், நீ துயரம் என்று சொல்லியிருப்பார். யாபேஸ் வாலிபனாக வளர்ந்திருப்பான். இப்போ யோசித்திருப்பான், எல்லாரும் என்னை பார்த்து துக்கம் துக்கம் என்று கூப்பிடுகிறார்கள். என் வாழ்வில் வந்த துக்கம் மாறணும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த துக்கத்தின் நிலை மாறி போக வேண்டும் என்று அவன் யோசித்திருப்பான். இந்த யாபேஸ் பிறந்த கோத்திரம் முதல் வசனம் சொல்லுகிறது, யூதாவின் கோத்திரம். யாபேஸ் பிறந்த கோத்திரம் யூதாவின் கோத்திரம். யூதா என்றால் துதி என்று பொருள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 35வது வசனம், அவள் மீண்டும் ஒரு குமாரனை பெற்று கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டார். கர்த்தரை துதிக்கக்கூடிய கோத்திரத்தில் பிறந்தவன் யாபேஸ். கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய கோத்திரத்தில் பிறந்தவன் யாபேஸ். ஆனால் அந்த யாபேஸ் துக்கத்தோடு இருக்கிறான். யோசிக்கிறான், இந்த யாபேஸ் துக்கம் வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் துன்பம் துன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த துக்கம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். யோசித்த பொழுது 10வது வசனத்தில் பாருங்கள், முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்திருப்பான், என் துக்கம் மாறுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குமா என்று அவன் யோசித்து பார்த்திருக்கக்கூடும். யாபேஸ் ஒரே ஒரு வழியை கண்டுகொண்டான், அது இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன் யார்? இந்த இஸ்ரவேல் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபினுடைய பெயரை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இந்த யாபேசினுடைய மூதாதையர் யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய நிலை நமக்கு தெரியும். தந்தையை ஏமாற்றியவன் சகோதரனையும் ஏமாற்றி விட்டான், அவன் தந்தையும் தாயும். அங்கே ஏசா யாக்கோபை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது பெற்றோர் நினைக்கிறார்கள், பெற்றோர் யோசிக்கிறார்கள், இவனை இங்கே விட்டா ஏசா அவனை அழித்து விடுவான். கூப்பிடுறாங்க, உன் மாமா வீட்டுக்கு போப்பா, உன் மாமா வீட்டுக்கு போ. மாமா வீட்டுக்கு போறான். போற வழியிலே அவன் ஒரு இரவு நேரம், அந்த இரவு நேரத்திலே அவன் வனாந்தர மார்க்கமாய் நடந்து போகும் பொழுது, அந்த வனாந்தர மார்க்கத்திலே ராத்திரி வேளையிலே அவன் தங்கியிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாய் தன் தாயினிடத்திலும் தந்தையினிடத்திலும் வாழ்ந்தவன். தந்தையையும் தாயையும் விட்டு வனாந்தரத்திலே போய் படுத்திருக்கிறான். யோசித்து பார்த்திருப்பான், அப்பாவை விட்டோம், அம்மாவை விட்டு விட்டோம், இந்த வனாந்தரத்திலே தனித்தவனாக படுத்திருக்கிறோமே என்று யோசித்திருப்பான். கர்த்தர் அங்கே சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து சொல்லுகிறார் பாருங்கள், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து மீண்டும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன், உன் சந்ததியும் உன் வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். அவன் தரிசனத்தை பார்த்தான். காலையில் எழுந்தான். காலையில் எழுந்து அதற்கு ஒரு பேர் கொடுத்தான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது இது கர்த்தருடைய வீடு, இது தேவனுடைய வீடே அல்லாமல்
வேறு ஒன்றுமில்லை என்று அதற்கு பெத்தே என்று பெயரிட்டார். பெத் வீடு, ஏல் தேவன். பெத் என்கின்ற ஹீப்ரு வேர்டு வீட்டை குறிக்கிறது. ஏல் என்கின்ற வார்த்தை கர்த்தரை குறிக்கிறது, தேவனுடைய வீடு. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறார். கர்த்தாவே, நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன், சுகமா திரும்பி வரணும். சுகமா திரும்பி வந்து நான் மீண்டும் என் வீட்டிற்கு வரும் பொழுது, என் பிறந்த இடத்திற்கு நான் வந்து சேரும் வரைக்கும் நீர் எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 20வது வசனம், ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றணும், எனக்கு உண்ண ஆகாரமும் எனக்கு உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நீர் உண்மையிலேயே தெய்வம் என்று சொன்னார். என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற நீ என்னை ஆசீர்வதிப்பது உண்மை என்று சொன்னார். போற வழியிலே என்னை பாதுகாக்கணும். உண்பதற்கு உணவு வேண்டும், உடுப்பதற்கு உடை வேண்டும். நீங்க என்னோடு கூட இருக்கணும். போனான், மாமா வீட்டுக்கு போனான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ மாமா வீட்டிலிருந்து திரும்பி வாரான். நான் இந்த கதையெல்லாம் சொன்னால் நேரம் போதாது. மாமா வீட்டிலிருந்து திரும்பி வாரான். திரும்பி வரும் பொழுது அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை பாருங்கள். ஒரு அச்சம் அவனுக்குள் வருகிறது. ஊருக்கு மாமா வீட்டில் இருந்த செல்வங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, தன் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சொந்த இடத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறான். வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு அச்சம். ஊரில் அண்ணன் இருக்கான், ஊரில் அண்ணன் இருக்கான். அண்ணன் என்ன செய்வான்னு தெரியாது. ஒரு காரியம் செய்கிறான். அண்ணனை பார்த்து வருவதற்கு தன் வேலைக்காரர்களை அனுப்புகிறான். வேலைக்காரர்கள் ஏசாவை போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, உங்க அண்ணன் உம்மை பார்ப்பதற்கு 400 பேரோடு கூட வருகிறார். எத்தனை பேரோட? எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபு நடுங்கி போனார், பயந்து போனார். அன்று செய்த தவறு, அண்ணனை ஏமாற்றிய தவறு இன்றைக்கும் தன்னை பாதித்துக் கொண்டிருந்தது. 400 பேரோட வாரின்னு சொன்ன உடனே இந்த யாக்கோபுக்கு பயம். அந்த பயத்தின் அடிப்படையிலே அவன் தன் மாமா வீட்டை விட்டு வரும் பொழுது யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தன் குடும்பத்தை எல்லாம் பிரித்து வைக்கிறான். அவனுக்கு பிரியமானதையெல்லாம் பின்பதாகவும் மற்றதையெல்லாம் முன்பதாக வைக்கிறான். அண்ணன் வந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் அழித்து விடக்கூடாது என்று அவன் நினைத்து எல்லாவற்றையும் செட்ரைட் பண்றான். ராத்திரி நேரம் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். என் அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காணவில்லை, வாழ்க்கையில் நன்மையை காணவில்லை, என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லை. நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். வருகின்ற ஆண்டிலாவது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரா, வருகின்ற ஆண்டிலாவது கடவுள் எனக்கு உதவி செய்வாரா என்று கவலையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். யாக்கோபு பயந்து நடுங்கி யாப்போக்கு ஆற்றங்கரையிலே, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். அங்கே அவன் போராடினான். அவன் அங்கே கர்த்தருடைய தூதனானவரோடு போராடினான். அவன் போராடுகின்ற பொழுது கர்த்தர் தூதன் கேட்டார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. நான் ஏமாற்றியவன், நான் எத்தன் என்று சொன்னான். யாக்கோபுக்கு அந்த இடம் பலிபீடம், கடவுளை சந்திக்கின்ற இடம் பலிபீடம். அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே நான் ஒரு எத்தன் ஆண்டவரே, என்னை
மன்னிக்கணும், என் பேர் யாக்கோபு, இங்கே மாற்றி சொல்ல முடியாது. கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கின்றார். பொழுது விடுகிறது, என்னை போக விடு. பொழுது விடுகிறது, என்னை போக விடு. போக விட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, யாக்கோபு அழுதான். யாக்கோபு கடவுளுடைய சந்நிதியில் அழுதான். என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அழுதான். சொல்லுகிறார், என்னை போக விடு. மீண்டும் வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஓசியா 12:4 அவன் கெஞ்சினான். நீங்க நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கெஞ்சினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது, ஓசியாவின் புத்தகம் அங்கே தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவும். அந்த ஓசியாவின் புத்தகத்திலே அங்கே மிகவும் தெளிவாய், மிகவும் அழகாய் அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. 14வது அதிகாரத்திலே 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலவும் அவன் லீலி புஷ்பத்தைப் போலவும் மலருவான். அவன் லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டவர் யாபேஸ் யோசித்தான், என் மூதாதையரை ஆசீர்வதித்த என் ஆண்டவர், யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். இன்னைக்கு ஜெபத்துக்காக நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஜெபிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறோம். கடவுளை நோக்கி பார்த்து, கடவுளை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீங்க கேட்டதை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ரெடிமேடு ஜெபம்லாம் இருக்குது. ரெடிமேடு ஜெபம் வருது, ரேடியோவில் வருது, டிவியில் வருது, பேப்பரில் வருது, மற்றும் அநேக இடங்களில் இந்த ரெடிமேட் ஜெபம் வருது. எனக்கு சுகம் இல்லையா, எனக்கு வேதனையாக இருக்குதுயா, பாடாக இருக்குதுயா, ஒரு கடிதம் போட்ட உடனே இன்னொரு கடிதம் வரும், அழகாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வரும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு, மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்திற்கு உங்கள் முழங்கால் போதும். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு என் முழங்கால் போதும். இந்த ஆலயத்தில் வந்து கேட்கின்ற அனைத்து ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் பார்ப்பவைகளும் அவருடைய செவிகள் கேட்பவைகளும் அவருடைய இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. கடவுளை நோக்கி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்வார். நான் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் இருதயமும் என் கண்களும் என் செவிகளும் என்னாலும் இங்கே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க. இந்த ஆலயத்திலே கர்த்தரை நோக்கி கேட்டு பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். இரண்டாவதாக அவன் ஜெபித்த அந்த ஜெபம் ஒரு கருத்துள்ள ஜெபம். கருத்துள்ள ஜெபம். இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 5 முறை சொல்லுவார். நான் நிறுத்தி வாசிக்கிறேன், கவனிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். 5 முறை சொல்லுகிறார். ஒரு சின்ன இறைவேண்டல், ஒரு கருத்தான இறைவேண்டல், ஒரு நீளமான ஜெபம் அல்ல, ஒரு சிறிய ஜெபம். 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. என்னை ஆசீர்வதிக்கணும் ஐயா, ஒரு வார்த்தை போதும். அவர் சொல்றாரு, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லை பெரிதாகணும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நான் தாழ்ந்து போனவன், நான் மிகவும் மிகவும் தாழ்மையில் இருக்கிறேன், என் எல்லை விரிவாகவில்லை, என் காரியங்கள் எல்லாம் கைகூடவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த காலங்களிலே, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் எல்லையை ஆண்டவர் வரும் காலங்களிலே, வரும் நாட்களிலே உங்கள் எல்லை விரிவாக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் எல்லை விரிவாக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியம் நடக்கும். என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, உங்க கரம் என்னோடு இருக்கணும். ஆசீர்வாதத்தை தந்துட்டு தீமை வந்துடக்கூடாது, அனுபவிக்க முடியாது. ஆசீர்வாதத்தை தந்துட்டு தீமை என்னை வந்து சேர்ந்து விட்டால் நான் அதை அனுபவிக்க முடியாது. உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும். உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும். அடுத்து ஒரு காரியம் முக்கியமா சொல்றாரு பாருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இவர் பேருக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? துக்கம். இனி துக்கம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இனி துக்கம் என்பது, துன்பம் என்பது, பிரச்சனை என்பது, போராட்டம் என்பது என் வழியில் இருக்கக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். 5 வார்த்தை சொல்லுகிறார். என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்க கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்தருளும் என்று ஜெபித்தார். கர்த்தரை நோக்கி ஜெபித்தார், கருத்தாய் ஜெபித்தார். கடைசியாக அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். யாபேஸ் எதை கேட்டாரோ அதை கர்த்தர் கொடுத்தார். அவன் எல்லை விரிவானது, தீமை அவனை விட்டு போனது. அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். வருகின்ற வருஷத்திலும் வருகின்ற காலங்களிலும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். வருத்தப்படாதீங்க. துன்பங்களை கண்டு துவண்டு போய்விடாதீங்க. கர்த்தர் உங்களை முத்தாக உயர்த்துவார். சிப்பிக்குள் முத்து மிகவும் அழகாக இருக்கும். சிப்பி முத்து எப்படி உருவாகிறது என்று சொன்னால், அந்த சிப்பி முத்து கடற்கரையிலே அது கிடக்கும் பொழுது அந்த முத்து, அந்த சிப்பிக்குள்ளே அந்த கடலுடைய பெரிய மணல் உள்ளே போயிடும். அந்த சிப்பிக்குள் கடல் மணல், பெருமணல் உள்ளே போய்விடும். அந்த சிப்பிக்குள்ள ஒரு சின்ன உயிரினம் இருக்கும். அந்த சிப்பிக்குள்ளே, முத்து சிப்பிக்குள்ளே ஒரு சின்ன உயிரினம் இருக்கும். அந்த உயிரினம் இந்த பெருமணல் போய் அந்த உயிரினத்தை அழுத்தும் பொழுது அந்த சின்ன உயிரினம் திரவத்தை சுரக்கும். அந்த பெருமணல் மீது அந்த திரவத்தை அது சுரந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் அந்த பெருமணல் அந்த சிறிய உயிரினத்தை தாக்குகிறதோ, சிப்பிக்குள் இருக்கிற அந்த சின்ன உயிரினத்தை அந்த பெருமணல் எப்பொழுதெல்லாம் அழுத்துகிறதோ, அப்பொழுதெல்லாம் அது திரவத்தை அங்கே உமிழ்ந்து விடும். அந்த பெருமணலின் மீது அந்த திரவம் அப்படியே படிந்து விடும். நாட்களாகும், அது முத்தாக மாறிவிடும். துன்பத்தை கண்டு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை முத்தாக மாற்றி, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி, உங்கள் துக்கமெல்லாம் நீங்கி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சென்ட் ஸ்டீபன்ஸ் டே. ஸ்டீபன் அவருடைய திருநாள். ஸ்டீபன் என்று சொன்னால் கிரீடம் என்று பொருள், கிரவுன் என்று பொருள். ஆண்டவர் உங்களை கிரவுனாக மாற்றுவார். உங்களை அவர் கிரீடமாக மாற்றுவார். உங்களுக்கு வாழ்வு தருவார். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் எல்லாரும் கரங்களை வைத்து 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கரங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய கரங்களை வைத்து, கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கணும். என் வாழ்க்கையை செழிப்பாக்கணும். ஒரு முத்தாக என்னை மாற்றும்.
ஒரு முத்தாக என்னை மாற்று. என் வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே. என் எல்லை பெரிதாகட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். என் துன்பங்கள் எல்லாம் கடந்து போகட்டும். என்னுடைய வேதனைகள் எல்லாம் கடந்து போகட்டும். என் கண்ணீரை எல்லாம் மாற்றும் கர்த்தாவே. உங்களுக்கு வாழ்வு தரும் ஆண்டவர், உங்களுக்கு வாழ்வு தரும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்தார். யாபேசின் மூதாதையர் யாக்கோவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என் வியாபாரத்தின் எல்லை பெரிதாகட்டும், நான் செய்கின்ற பணி விரிவாகட்டும், அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும், அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், நம்ம திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய், எல்லா குடும்பங்களும் உயர்ந்த இடத்திலே இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு நம்மை அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்போம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வார்த்தை மாறாதது. இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொண்டதை அப்படியே நிறைவேற்றும். என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, தொழிலை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, குழந்தை செல்வங்களை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நோய்களை குறித்து பலவிதமான சிந்தனைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நீர் கொடுத்தது போல அனைவரும் வேண்டிக் கொள்வதை நீர் கொடுத்தரலும். நீரே ஆசீர்வதியும், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க வேண்டிக் கொள்வதை கர்த்தர் தருவார். பக்கத்தில் சொல்லிடுவோமா இந்த வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லுவோம். நீங்க வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென்.